வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு 3 வாட்டி களைஞ்சிட்டு ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் அப்படியே ஊற விட்டுறலாம். ஊறின பிறகு இது எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சீக்கிரத்திலே அரைப்பட்டுரும். கம்பு பச்சரிசிங்கிறதுனால கொஞ்சம் இட்லிக்கு அரைக்கிறதுனால கொஞ்சம் ரவா பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. கம்பில் கூழ் மட்டும் காய்க்காமல் தோசை இட்லி எல்லாமே செஞ்சுக்கலாம். ஒரே மாவு ஆட்டிக்கிட்டனா தோசைக்கும் இட்லிக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். கொஞ்சமாக செஞ்சு ரொம்ப நாள் புளிக்க விடாமல் 2 நாளில் காலி பண்ணுற மாதிரி செய்கிறதுக்காண்டி தான் கொஞ்சமாக ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ண பிறகு நைட்டு ஃபுல்லாக அப்படியே நம்ம புளிக்க விட்டுறலாம். காலையிலே நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா பொங்கி வந்திருக்கும். கம்பில் நிறையவே சத்து இருக்குது. உடலில் நச்சுக்கள் எதுவுமே சேராமல் இருக்கிறதுக்கு கம்பு ரொம்பவே பயன்படும். இப்போ பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு சொல்லி. ஒரு 8 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டாலே போதும், நல்லா பொங்கி வந்துடும். இப்போது நம்ம இட்லி பாத்திரத்தில் இதை ஊற்றி வைக்க போகிறோம். இட்லி நம்ம அவிக்கும் போது மாவை ரொம்ப போட்டு நம்ம அடித்து கலக்கக்கூடாது. மிதமாக தான் சுற்றி விடணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். பாத்திரத்தில் இட்லியை ஊற்றிட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். இட்லி வெந்த பிறகு நம்ம எடுத்து பார்ப்போம். நல்லா சாஃப்டாக இட்லி பாத்திரத்தில் ஒட்டாமல் பஞ்சு போல் இருக்கும். இந்த இட்லி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம எடுத்து பிச்சு காட்டுறேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஒரே இட்லி அரிசி தோசைக்கு ஆட்டுறதை விட இந்த மாதிரி சிறுதானியத்தை சேர்த்து ஆட்டி சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இதே மாவு வச்சு நம்ம தோசையும் ஊற்றிக்கலாம். இந்த தோசை இட்லிக்கு நல்லா ஒரு மல்லி சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு நான் கொஞ்சமாக பீக்கங்காய் கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வச்சுருக்கிறேன். அதை வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்.